இந்த காணொளியை பார்க்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இந்த வசனத்தினுடைய, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த சிறு காணொளியிலே உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நாம் எங்கே படிக்கிறோம் என்று சொன்னால், பைபிளில், அதாவது சத்திய வேதத்தில் இவற்றை பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதாவது உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பங்கு பெறு என்பது இந்த வரிகள். இந்த வரிகள் எதை குறிக்கின்றன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீஷரிடத்தில் மோட்சத்தை பற்றி, அதாவது சொர்க்கத்தை பற்றி விவரித்து சொல்லுகிறார். அது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்றாக ஒரு உவமை கதையை சொல்லுகிறார். ஒரு எஜமான் வெளி பட்டணங்களுக்கு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அப்பொழுது தன்னுடைய ஆஸ்தியிலே ஒரு பகுதியை தன்னுடைய ஊழியக்காரருக்கு, அதாவது வேலைக்காரருக்கு பிரித்து கொடுத்து, நான் வர பல ஆண்டுகள் கூட ஆகலாம், அதுவரை இந்த பொருளை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்து மேலும் பணம் சம்பாதியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பணியை கொடுத்துவிட்டு செல்லுகிறான். அதில் ஒருவனுக்கு 5 தாலந்தை தருகிறான், மற்றொருவனுக்கு 2 தாலந்தை தருகிறான், வேறொருவனுக்கு 1 தாலந்தை தருகிறான். அவர்கள் தகுதிக்கேற்ற விதத்திலே அவன் தருகிறான். தாலந்து என்று சொன்னால் ஒரு அளவு, அந்த அளவுள்ள பொன்னை கொடுத்து செல்லுகிறான். இது பெரிய பணத்தொகை வரும், பல கோடிகள் கூட இருக்கலாம். அந்த தொகையை கொடுத்து சென்று சில ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரரை கணக்கு கேட்கிறான். நீங்கள் என்ன வியாபாரம் செய்தீர்கள், எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த 5 தாலந்தை பெற்றவன், நான் இந்த பொருளை கொண்டு மேலும் ஒரு 5 தாலந்து சம்பாதித்தேன் என்று சொல்லி அந்த செல்வத்தை கணக்கொப்புவிக்கிறான். அதுபோல 2 தாலந்தை பெற்றுக்கொண்டவனும், நானும் வியாபாரம் செய்து இந்த 2 தாலந்துடன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று அவற்றை கொண்டு வந்து எஜமானிடத்தில் கொடுக்கிறான். 3வது மனிதன், அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் மிக மிக கடினமானவர், தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர், விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர், அப்படிப்பட்ட கடினமானவராய் இருக்கிறீர். எனவே நான் வியாபாரம் செய்வதற்கு பயந்து இந்த 1 தாலந்தை நான் நிலத்திலே புதைத்து வைத்தேன். இப்பொழுது அதை தோண்டி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதோ உம்முடைய பணத்தை நீர் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த பொன்னை அவரிடத்திலே கொடுக்கிறான். அப்பொழுது அந்த எஜமான் மிகவும் கோபம் அடைந்து அந்த 1 தாலந்தை எடுத்து அந்த 5 தாலந்தை சம்பாதித்தவனிடத்திலே கொடுக்கிறார். மேலும் 5 தாலந்து சம்பாதித்தவனையும் 2 தாலந்து சம்பாதித்தவனையும் வாழ்த்துகிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நீ அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று 5 தாலந்தை கொடுத்தவனிடத்திலே, அதாவது வேறு 5 தாலந்தை சம்பாதித்தவனிடத்திலே அவர் சொல்லுகிறார். அதுபோல 2 தாலந்தை சம்பாதித்தவனிடத்திலும் அப்படியே
சொல்லுகிறார். ஆனால் ஒரு தாலந்தை அப்படியே புதைத்து வைத்தவனை பிடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை கதை. இதன் மூலம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மோட்ச ராஜ்யம், அதாவது சொர்க்கம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அது கடவுளுடைய ஆளுகைக்குட்பட்டது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உயிரை கொடுத்தார், உடலை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மூச்சையும் உணவுப் பொருட்களையும் தேவையான பொருட்களையும் கொடுத்து வருகிறார். அவர் ஒரு காலகட்டத்திலே அந்த மனிதன் மரித்த பிறகு அவனிடத்திலே கணக்கு கேட்பார். அப்பொழுது இந்த 5 தாலந்தை பெற்று கொண்டவனைப் போல சில பேர் தங்களுடைய பணியை உலகத்திலே செம்மையாக நிறைவேற்றி இருப்பார்கள். அதாவது கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் அழகாக பூமியிலே நிறைவேற்றி இருப்பார்கள். அநேகருக்கு உதவிகளை செய்திருப்பார்கள். நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருப்பார்கள். பக்தியோட, கடவுள் நம்பிக்கையோட வாழ்ந்திருப்பார்கள். மோட்ச ராஜ்யத்தை பற்றியும் மற்றவர்களுக்கு சொல்லி நம்பிக்கை ஊட்டியிருப்பார்கள். அவர்களே இந்த 5 தாலந்தை சம்பாதித்தவர்களும் 2 தாலந்தை சம்பாதித்தவர்களுமாக இருக்கிறார்கள். கடவுளுடைய எண்ணத்தை, விருப்பத்தை, நோக்கத்தை அழகாக இந்த உயிர் வாழும் காலத்திலே நிறைவேற்றியவர்கள். ஆனால் இந்த ஒரு தாலந்தை அப்படியே போட்டு புதைத்து வைத்தவன் எப்படிப்பட்டவன்? அவன் இந்த உலகத்திலே வாழும் சில மனிதரைப் போல இருக்கிறான். கடவுள் நமக்கு உயிர் கொடுத்திருந்தாலும், மூச்சை கொடுத்து வந்தாலும், தேவையானவற்றை கொடுத்து வந்தாலும், இந்த நன்மைகளை எல்லாம் அவன் புதைத்து வைக்கிறான். யாருக்கும் பயன்படாதவனாய் இருக்கிறான். சில மனிதர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதனுடைய நோக்கம் மேலும் மேலும் செல்வத்தை சம்பாதிப்பது, சொத்துக்களை சேர்ப்பது என்று எண்ணுகிறார்கள். வேறு சிலர் உலகத்திலே பலவிதமான இன்பங்களை அனுபவிப்பது என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் வாழ்க்கையிலே பெரிய புகழை தேட வேண்டும் என்று ஓடுகிறார்கள். சாதனைகளை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் நாமோ கடவுள் நம்மிலே என்ன விரும்புகிறார் என்று நிதானிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த விதமாக உலக வாழ்க்கையிலேயே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்தோடு வாழ்பவர்கள் இந்த உலகத்தை கடந்து சென்ற பிறகு அவருடைய மோட்ச ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள். தங்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியே வாழ்நாள் முழுவதும் வாழ்பவர்கள் அவராலே புறக்கணித்து தள்ளப்பட்டு நரகத்தில் துன்புறுவார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன கதையினுடைய பின்னணி, அதனுடைய உட்கருத்து ஆகும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது பற்றி விளக்கங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் வேதாகம புத்தகத்தை, அதாவது பைபிளை நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்.